வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 9 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்த குடும்பத்திற்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரணம் அறிவிப்பு. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தது பாத யாத்திரை அல்ல, பாவ யாத்திரை. யாருடைய வாரிசும் பாஜகவில் இல்லையா என திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக மக்கள் நலனுக்காக பல போராட்டங்கள் நடத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. மணிப்பூர் சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குழு மணிப்பூர் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தகவல். கல்வியாளர்களை கலந்தாலோசிக்காமல் உயர் கல்வித்துறையில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. தமிழக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விரிவான செய்திகள். ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தது பாத யாத்திரை அல்ல, கொடூரங்களுக்கு பரிகாரம் தேடும் பாவ யாத்திரை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட திமுக இளைஞரணி மாவட்ட மாநில துணை அமைப்பாளர்களின் அறிமுக கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திமுக இளைஞர் அணியின் செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கழக பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கட்சி ஆட்சி இரண்டிலும் உதயநிதி சிறப்பாக பணியாற்றி ஆட்சிக்கு நல்ல பெயர் பெற்று தந்துள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். திராவிட இயக்கத்தின் நோக்கத்தை இந்தியா முழுமைக்கும் எடுத்து செல்லவே இந்தியா கூட்டணி உருவாகி இருப்பதாக தெரிவித்த அவர், சமூக ஊடகங்கள் மூலம் திமுகவின் கொள்கைகளை பரப்பவும் நமது சாதனைகளை எடுத்து செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்திருப்பது அண்ணாமலையின் பாத யாத்திரை அல்ல என தெரிவித்த முதலமைச்சர், குஜராத்தில் 2002 நடந்த கலவரத்திற்கும் தற்போது மணிப்பூரில் நடக்கும் கொடூரத்திற்கும் பரிகாரம் தேடும் பாவ யாத்திரை என விமர்சனம் செய்தார். தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார, நேற்று உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தார். நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, இனிமேல் இது போல ஒன்றிய அமைச்சர்கள் அடிக்கடி வருவாங்க. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்காக ஒன்றிய அரசோட புதிய திட்டம் தொடங்கி வைக்க வந்தாரா, இல்ல ஏற்கனவே அறிவிச்ச மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்க வந்தாரா? இல்ல, ஏதோ பாத யாத்திரையை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார். அது பாத யாத்திரையா இல்லை. குஜராத்தில் 2002 ஆண்டும் இப்போ மணிப்பூரில் நடந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற பாவ யாத்திரை. அது பாத யாத்திரை இல்ல, பாவ யாத்திரை. இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர் அவர். நான் கேட்கிறேன், இந்த 2 மாசமா 10 எரிகிற மணிப்பூருக்கு போய் அமைதி யாத்திரை நடத்த முடிஞ்சுதா? முடியலையே. அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் கலவரம் ஏற்படாதா என்ற எண்ணத்தோட பாத யாத்திரை தொடங்க வைக்க வந்திருக்கிறாரு. நேற்று பேசி இருக்கிறாரு, திமுக குடும்ப கட்சின்னு சொல்றாரு. கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒண்ணு. நானும் இவ்வளவு சொல்லிட்டேன், வேற ஏதாவது மாத்தி சொல்லுங்க. பாஜக எந்த தலையோட வாரிசும் அரசியல் பதவியில் இல்லையா? எல்லோரும் நாளைக்கே காலையில் விலகிடுவாங்களா? பாஜக மாநில வாரியா பதவியில் இருக்கிற வாரிசுங்களோட பட்டியலை நான் சொல்ல ஆரம்பிச்சா 1 மணி நேரம் ஆகும். அதனால வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அமித்ஷா அவர்களை. பின்னர் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக இளைஞர் அணி 2வது மாநில மாநாடு டிசம்பர் மாதம் சேலத்தில் நடைபெறும் என அறிவித்தார். அமித்ஷா மகன் ஜெய்ஷா நடத்தும் நிறுவனத்தின் மதிப்பு 75 லட்சமாக இருந்த நிலையில் எப்படி 130 கோடியாக உயர்ந்து உள்ளது என கேள்வி எழுப்பினார். மேடையில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, எதிர்காலத்தின் தலைமைக்கான ஏற்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்ளதாக கூறினார். இதனை அடுத்து ஒன்றிய அரசின் நிறுவனங்களில் உள்ள பணிகளை தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார்.
கிருஷ்ணகிரி பழையபேட்டையில் உள்ள உணவகத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் ஏற்பட்ட தீ பிழம்புகள் அருகில் உள்ள பட்டாசு குடோனுக்கும் பரவியதால் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் 3 வீடுகள் இடிந்து தரைமட்டமாயின. இந்நிலையில் பட்டாசு கடை உரிமையாளர் ரவி, அவரது மகள் ருத்திகா, மகன் ருத்தீஷ், உணவக உரிமையாளர் ராஜேஸ்வரி, இம்ரான், இப்ராஹிம், சிவா உள்ளிட்ட 9 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இதனை அடுத்து விபத்து நடந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் சரையு, காவல்துறை கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் வெடி விபத்தில் உயிரிழந்த 9 பேரின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சமும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 1 லட்சமும், காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 வழங்க உத்தரவிட்டுள்ளார். தமிழக மக்கள் நலனுக்காக மதிமுக பல போராட்டங்கள் நடத்தி வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் மாநாடு தொடர்பாக திருச்சியில் மதிமுக சார்பில் மத்திய மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மதுரையில் நடைபெறும் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஸ்டெர்லைட் ஆலை, முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ, தமிழக மக்கள் நலனுக்காக மதிமுக பல போராட்டங்கள் நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் நலனுக்கு விரோதமாக செயல்பட்டு வரும் ஆளுநரை பதவி நீக்க வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள வைகோ, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு உறுதுணையாக இருக்கப் போவதாக கூறினார். ஆரிய சனாதன அமைப்பு தான் இந்தியா, இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது என்று இங்கே ஆளுகிற ஆளுநர் ஆர்.என். ரவி எவ்வளவு திமிரோடு, ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு சொல்லுகிறார். சனாதன தர்மம் தான் இந்தியா, அதிலிருந்து வந்ததுதான் நாடு, இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகவில்லை என்றார். உண்மைதான், இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது. இது பல்வேறு தேசிய இனங்களாக இருந்தது. அதனால்தான் நான் காஞ்சி மாநாட்டிலே தீர்மானமாக கொண்டு வந்து அறிவித்தேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அமெரிக்க ஐக்கிய நாடுகளைப் போல இந்திய ஐக்கிய நாடுகள் என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று காஞ்சி மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்ததை நான் இந்த நேரத்திலே நினைவூட்டுகின்றேன். அப்படிப்பட்ட திராவிட இயக்க உணர்வுகளை பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் வெள்ளமண்டி சோமு, புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் டிடிசி சேரன், மாநில துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மக்களை இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் மைத்தேயி சமூகத்தினருக்கும் குக்கி பழங்குடியின மக்களுக்கும் இடையே கடந்த 2 மாதங்களாக கலவரம் வெடித்து வருவதால் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். கலவரத்தின் போது குக்கி பழங்குடியின பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து சென்ற வீடியோ வெளியாகி நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து மணிப்பூர் வீடியோ விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதிலளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருவதால் நாடாளுமன்றம் கடந்த 7 நாட்களாக முடங்கியது. இந்நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி கனிமொழி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த 20 எம்பிக்கள் அடங்கிய குழு மணிப்பூர் சென்றுள்ளது. இன்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த அவர்கள் நாளை மணிப்பூர் ஆளுநரையும் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்தியா கூட்டணியை சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் மணிப்பூர் சென்றுள்ளது ஒரு நாடகம் என ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணமாக இழுத்து சென்ற பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வீடியோ விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. NLC நிறுவனம் நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். நெய்வேலி NLC நிறுவனம் விவசாய நிலங்களை கையகப்படுத்திய முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக முற்றுகை போராட்டம் நடத்தியது. இதில் கல்வீச்சு உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியதால் அங்கு பெரும் பதற்றம் உண்டானது. இதில் பல காவலர்கள் காயமடைந்த நிலையில் 28 பேரை காவல்துறையினர் கைது செய்து நெய்வேலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்.
பாமக தலைவர் அன்புமணி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நிலையில் மாநிலம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் சுமார் 3000 பேர் மீது கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மண்ணுக்கும் மக்களுக்கும் போராட தயாராக உள்ளதாக தெரிவித்தார். உழவர்களின் உணர்வுகளை மதித்து NLCக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிறுத்தி NLC நிறுவனத்தை தமிழ்நாட்டில் இருந்து அரசு அப்புறப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நேற்று நெய்வேலியிலே நடந்த போராட்டம் இது விவசாயிகள் சார்ந்த ஒரு போராட்டம். விவசாயிகளுக்கு ஆதரவாக நடந்த போராட்டம், மண்ணுக்கும் மக்களுக்கும் அவருடைய உரிமைகளை பெறுகின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். இதற்கு காவல்துறையை ஏவி விட்டு எங்களுடைய தொண்டர்களை மண்டைகளை உடைத்து அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கியது காவல்துறை. பிறகு எங்கள் மேலே பழியை போட்டு எங்கள் தொண்டர்கள் 26 பேர் மீது கடுமையான வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். பாஜகவில் உள்ளவர்களின் ஊழல் பட்டியலை வெளியிட தயார் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த கட்சி திமுக என்ற அமித்ஷாவின் கருத்து அவரது தரத்திற்கு உகந்த பேச்சு அல்ல என தெரிவித்தார். பாஜகவினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை திமுக மீது வீசி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் அண்ணாமலையின் நடைப்பயணம் பற்றி தனக்கு தெரியாது என கூறினார். பாஜக மனிதாபிமானம் இல்லாத கட்சி என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். சென்னை சத்தியவாணி முத்து நகரில் புதிய மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணியினை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், மேயர் பிரியா ஆகியோர் துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தயாநிதி மாறன் தமிழ்நாட்டிற்கு 9 ஆண்டுகளில் பாஜக என்ன செய்துள்ளது என கேள்வி எழுப்பினார். மணிப்பூர் பெண்களை அசிங்கப்படுத்தியவர் மீது பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்த அவர் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மனசாட்சி இல்லாதவர்கள் என விமர்சனம் செய்தார். அதாவது ஒருவரை பற்றி குறை கூறும் முன்னாலே ஒரு முதுகை கொஞ்சம் திருப்பி பாரு பின்னாரே என்று கலைஞர் அவர்கள் ஒரு வசனம் சொல்லியிருப்பார். மனிதாபிமானம் இல்லாத ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. குறிப்பாக மனிதாபிமானம் இல்லாதவர்கள் யார் என்றால் அது திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, 3 மாதங்கள் ஆகியிருந்த கடந்து விட்டன. மணிப்பூரிலே அங்கே நடக்கின்ற கலவரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத அங்கிருக்கின்ற பாஜக முதல்வரை பற்றி இதுவரைக்கும் ஒரு கருத்தும் கூறாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்றால் அந்த இனக்கலவரத்திலே பார்த்தீர்கள் என்றால் 2 பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, அதாவது இந்தியாவில் பெண்களை நாம் கடவுளாக இருக்கின்ற கட்டத்திலே பெண்களை அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவர்களை நிர்வாணமாக சாலையிலே நடக்க வைத்த இதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் பத்திரிகையிலே பார்த்தேன், பிரதமர் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்காக அந்த நிகழ்வை பதிவு செய்த தொலைபேசியை யார் உடையது என்பதற்காக CBI நடத்தப்படுகிறார். அதாவது நிகழ்வு தவறு என்று சொல்லவில்லை, நிகழ்வை புகைப்படம் எடுத்த தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்காக இன்று CBI பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த புகைப்படம் அந்த வீடியோ வைரலாகி குறிப்பாக பாராளுமன்ற தொடக்கத்தில் அதற்கு காரணமாக ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குமோ என்று அச்சு பண்ணுறேன். நான் கேட்கிறேன், எதை விட்டு எதை தேடுகிறேன். அதைத் தொடர்ந்து பேசிய மேயர் பிரியா மாநகராட்சியின் அனைத்து இடங்களும் மழைநீர் வடிகால் பணி அமைவதற்கான டெண்டர் விடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்படி மழைநீர் வடிகால் பணிகள் முக்கியமான பணிகளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் மிகப்பெரிய பணிகளாக இந்த கொசஸ்தலையார் பணிகளும் கோவளம் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொசஸ்தலையார் பொறுத்த வரைக்கும் 50% பணிகள் முடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொசஸ்தலையார் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல் மிஸ்ஸிங் லிங்க்ஸ், கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கூட செப்டம்பர் 15க்குள்ளே எல்லா பணிகளும் முடிக்குமாறு அறிவுறுத்திருக்கோம். அதே போல் டீசல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் துவக்கமே நாங்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு எல்லாம் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே இந்த டெண்டரை விட்டு ஒர்க் ஆர்டரும் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பகுதிகளாக டீசல் டேங்க் வரைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் 2 மாதத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிக்க சொல்லியிருக்கோம். அகைன் செப்டம்பர், அக்டோபரில் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் டீசல் டேங்க் முடிக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்கோம். எதிர்கால தமிழக இளைஞர்களின் நலனை மனதில் நிறுத்தி
உயர் கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பு கல்வியாண்டு முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரே பாடத்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், பொது பாடத்திட்டத்தால் தமிழக உயர்கல்வியின் தரம் குறையும் என்றும், பல்கலைக்கழக மானிய குழு சார்பில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு 45 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கப்பட்டு வரும் தன்னாட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என கல்வியாளர்கள் எச்சரிக்கை விடுத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கல்வித்துறையில் ஏதேனும் மாறுதல்களை கொண்டு வரும் முன்பு உண்மையான கல்வியாளர்களை அழைத்து எதிர்கால தமிழக இளைஞர்களின் நலனை மனதில் நிறுத்தி உயர்கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய கல்வி மாநாட்டை பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் தொடங்கி வைத்தார். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடன் பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபம் வந்தடைந்த பிரதமர் மோடி புதிய தேசிய கல்விக் கொள்கை 3ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் அகில இந்திய கல்வி மாநாட்டையும் தொடங்கி வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய பிரதமர், இதன் மூலம் மாணவர்கள் தங்களது அனுபவங்களையும் நுண்ணறிவுகளையும் பகிர்ந்து கொள்ளும் தளமாக சிக்ஷா சமகம் செயல்படும் என கூறினார். கல்வி நாட்டின் வளர்ச்சிக்கும் நாளைய தலைவர்களை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்த அவர், பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நாடு நகர்வதில் கல்வி முக்கிய பங்காக உள்ளதாக தெரிவித்தார். குழந்தைகளின் படிப்பில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுபானங்களுக்கான விலையை உயர்த்துவது, தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகள், அதிநவீன பார்கள் என டாஸ்மாக் விற்பனையில் தமிழ்நாடு அரசு மும்முரம் காட்டுவதாக கண்டனம் தெரிவித்த விஜயகாந்த், குழந்தைகளின் படிப்பு விவகாரத்தில் உரிய தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். வாரிசுகள் இல்லாத ஆண் இறக்கும் பட்சத்தில் யாருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது குறித்து அரசாணையில் திருத்தம் செய்யும்படி தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாரிசுகள் இல்லாத கணவன் மனைவி உயிரிழக்கும் பட்சத்தில் அவரது வீடு மற்றும் வங்கி கணக்கை கையாள்வதற்காக அவர்களின் உறவினர்கள் வாரிசு சான்றிதழ் தரக்கோரி வட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பித்துள்ளனர். தங்களது விண்ணப்பம் பரிசீலிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் உரிய வாரிசு சான்றிதழை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கு நீதிபதி என் சேஷாயி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு பிறப்பித்த அரசாணையில் மணமாகாத ஆண் இறக்கும் பட்சத்தில் வாரிசு சான்று வழங்குவது குறித்த நடைமுறை வகுக்கப்பட்டுள்ளதாகவும், திருமணமாகி மனைவி மற்றும் வாரிசுகள் இல்லாத ஆணின் வாரிசு சான்றிதழ் வழங்குவது குறித்து தெளிவுபடுத்தாததால் அரசாணையில் குறைபாடு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாதங்களையும் கேட்ட நீதிபதி, வாரிசு உரிமை சட்டத்திற்கு பொருந்தும் வகையில் அரசாணை இல்லை என்பதால் அரசாணையை திருத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசிற்கு வலியுறுத்தினார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவின் வெள்ளி விழா மற்றும் ஆண்டு ஆடி மாத தெய்வ திருமண பெருவிழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜை செய்யப்பட்டு முகூர்த்த காலுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முகூர்த்த கால் எடுத்துக்கொண்டு ஏராளமான பக்தர்கள் மலர்தட்டு, முளைப்பாரி, முகூர்த்த பட்டு மற்றும் மங்கள பொருட்கள் ஏந்தியவாறு ஆலயத்தை வலம் வந்தனர். தொடர்ந்து மேலதாளம் முழங்க முகூர்த்த கால் நட்டு தரிசனம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக மயில் பறவைகள் குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் முகாமிட்டு பயிரிடப்பட்டுள்ள காய்கறிகளை உணவாக உண்டு சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடும் மயில்களை சில மர்ம நபர்கள் வேட்டையாடும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடும் மயில்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த 15 பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா நேரில் விசாரணை செய்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி ஜங்கலாமேடு பகுதியை சேர்ந்த சசிகுமார் என்பவர் புதிதாக வாங்கிய எலக்ட்ரிக் பைக்கிற்கு வீட்டில் சார்ஜ் செய்யும் போது திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. உடனடியாக சசிகுமார் மின் இணைப்பை துண்டித்து தீயை அணைப்பதற்குள் தீ முழுவதுமாக பரவி எலக்ட்ரிக் பைக் முற்றிலும் எரிந்து நாசமானது. மேலும் இது குறித்து இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் மற்றும் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 4 சக்கர வாகனங்களுக்காக ப்ளூ பேண்ட் FMSCI சாம்பியன்ஷிப் 3ஆம் சுற்று 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதன் துவக்க நிகழ்ச்சி கோவை கொடிசியா பகுதியில் நடைபெற்றது. இதில் கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் தலைவர் கார்த்திகேயன், கல்வி நிறுவனத்தின் நிர்வாக அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் அடுத்த பாலசுந்தரம் சாலையில் பேருந்து மற்றும் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் அவர்களுக்கு அவசர கால உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சை தரக்கூடிய கோல்டன் ஹவர் ஒத்திகை நிகழ்ச்சி என்னும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் 21 பயணிகளும் ஒரு ஓட்டுநரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வில் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா இடங்களில் ஒன்றாக பேரிஜம் ஏரி இருந்து வருகிறது. இங்கு செல்வதற்கு வனத்துறையின் மூலம் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு சிறப்பு அனுமதி வாங்கி செல்ல வேண்டும். இந்நிலையில் தற்போது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் பேரிஜம் செல்வதற்கு ஆகஸ்ட் 2 முதல் கட்டணத்தை வனத்துறை உயர்த்தியுள்ளது. இதனால் உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் வாகன ஓட்டுநர்களும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சுற்றுலா வாகன கட்டணம் உயர்த்தினால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துவிடும் எனவும் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். வேலூரில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கர்பலா போரில் நபிகள் நாயகத்தின் பேரன் உசைன் மற்றும் அவரின் குடும்பத்தினரை பட்டினியிட்டு கொடுங்கோல் அரசன் ஒருவன் கொன்றதை துக்க தினமாக அனுசரித்து புனித போரில் ஹுசைன் உயிர் தியாகத்தை போற்றும் வகையில் தங்களை தாங்களே வருத்தி மொஹரத்தை அனுசரித்து பல்வேறு இஸ்லாமிய பாடல்களுடன் ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நாய்க்கினேரி மலைப்பகுதியை சேர்ந்தவர் விவசாயி சிவக்குமார். இவர் வெள்ளைக்குட்டை கிராமத்தில் இருந்து வாணியம்பாடி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட சிவக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பேருந்து ஓட்டுநர் தமிழ்செல்வன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட கால்நடை பண்ணை பின்புறம் உள்ள மாட்டு தீவனத்திற்காக பயிரிடப்பட்டுள்ள புல் தீவனங்களில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 3 ஏக்கருக்கும் மேல் புல் தீவனங்கள் எரிந்து நாசமானது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை அணைத்தனர். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டார். மேலும் தீயணைப்பு துறையினரின் துரித நடவடிக்கையால் அருகில் இருந்த குடிசை வீடுகளுக்கு தீ பரவாமல் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தின் 15ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்து முன்னணி வேளச்சேரி பகுதி துணை செயலாளர் ரகுபதி மற்றும் ஆலய நிர்வாகி சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து முன்னணியின் மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் மற்றும் மாநில செயலாளர் மணலி மனோகர் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். சென்னை மான்ஃபோர்ட் இண்டோர் ஸ்டேடியத்தில் கராத்தே டோர்னமெண்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், சமத்துவ மக்கள் கட்சி சின்னவர் கார்த்திக், காங்கிரஸ் பிரமுகர் ஜோஷ்வா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவை சேலஞ்ச் அகாடமி தலைவர் மாஸ்டர்கள் சுரேஷ், கவிதா, தமிழரசன் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மலேசியாவில் இருந்து வருகை தந்த கராத்தே வீராங்கனையை டாக்டர் ராதாகிருஷ்ணன் கௌரவித்தார். சென்னையில் அரக்கவா ஸ்டான்லி வடோகாய் இந்தியா நடத்திய இந்தோ ஜப்பான் செமினார் 2.0 நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ஜப்பான் கான்சுலேட் ஜெனரல் டாக்கோ மாசயோகி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், டோக்கியோ தமிழ் சங்க தலைவர் குறிஞ்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜப்பான் வடோகாயின் முதன்மை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இதில் கேரளா, அஸ்ஸாம், நேபாள், கல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் ராகுல் அப்தானி, the Chrome Period Instructor of Arakawa Stanley Wadokai India in Chennai.
I've been training karate. 17 வருஷமாக கராட்டே பண்ணிட்டு இருக்கேன் அண்டர் கைடன்ஸ் ஆஃப் சென்சை டைசன் அண்ட் ஸ்டான்லி க்ரூஸ். இந்த தடவை we have conducted technical seminar 2.0 with Shinsei Simura and Shinsei Tani. We are very happy that போன தடவை நடந்ததை விட this times many other states have participated, and we are happy to promote traditional quality karate, JKF karate in India, and that through Tyson Sensei is happening very much in India. Around many states vandirukanga. There are people from Gujarat, Assam, Kolkata, and there are even people from Nepal and Sri Lanka. So we are happy that the event is going good, and we are expecting the promotion of karate more and more in India. Thank you. அமெரிக்காவின் எக்ஸ் தலைமை அலுவலகத்தின் உயரத்தில் புதிய எக்ஸ் வடிவ லோகோ வைக்கப்பட்டுள்ள வீடியோவை எலான் மஸ்க் தனது ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். ட்விட்டரின் பெயர் சமீபத்தில் எக்ஸ் என மாற்றப்பட்டது. அதன் உரிமையாளரான எலான் மஸ்க் ட்விட்டரை தன்வசம் கொண்டு வந்த பிறகு ட்விட்டரில் பல்வேறு மாற்றங்களை அரங்கேற்றிய பிறகு அதன் நீண்ட கால சின்னமாக இருந்த நீல நிற பறவை நீக்கப்பட்டு எக்ஸ் என மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் எக்ஸ் தலைமை அலுவலகத்தில் உயரத்தில் புதிய எக்ஸ் வைக்கப்பட்டுள்ள வீடியோவை எலான் மஸ்க் தனது ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கிருஷ்ணகிரி பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 9 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்த குடும்பத்திற்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அறிவிப்பு. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தது பாத யாத்திரை அல்ல, பாவ யாத்திரை. யாருடைய வாரிசும் பாஜகவில் இல்லையா என திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக மக்கள் நலனுக்காக பல போராட்டங்கள் நடத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. மணிப்பூர் சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குழு மணிப்பூர் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தகவல். கல்வியாளர்களை கலந்தாலோசிக்காமல் உயர் கல்வித்துறையில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. தமிழக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.